நான் கொத்து சாவியை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆஹா கல்யாணத்தில் இந்த வாரம் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நம்ம மகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா தேவி மகா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ பாட்டா ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா இங்கே இருக்க வேலையெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு அவள் வந்து மகாராணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜலட்சுமி ரொம்ப கோவமாக, நீங்கள் தானே வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இனிமேல் கிச்சன் பொறுப்பு ஃபுல்லாக அனாமிக்கா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ராஜலட்சுமி அவங்க அத்தைக்கிட்ட நான் மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்ரா தேவி இருந்துட்டு ராஜலட்சுமி அக்கா மட்டும்தான் வீட்டு பொறுப்பை முழுசையும் பார்த்துக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காயத்ரி இருந்துட்டு அவங்க கிட்ட தானே கொத்து சாவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜலட்சுமி அவங்க அத்தைக்கிட்ட நான் கொத்து சாவியை வந்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காயத்ரிக்கும் நம்ம சித்ராதேவிக்கும் ஒரே சந்தோஷமாயிருது. யாருமே வந்து எதிர்பார்க்கல நம்ம ராஜலட்சுமி வந்து மகா இந்தா சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொத்து சாவியை நம்ம மகா கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம காயத்ரியும் சித்ராதேவியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது அனாமிகாவுக்கும் ரொம்ப வந்து ஷாக்காக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.